என்னோட விலை 7 கோடி ரூபாய். அதில் படுத்தா அப்படி உள்ளே போனால் ஒரு 5 செகண்டில் கண்டுபிடிச்சிடும். அடுத்த வருஷம் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருதான்னு கண்டுபிடிச்சிடும். ஹார்ட் ஃபெயிலியர்னா பேசிக்காக இருதயத்தில் இருக்கிற மசில்ஸ் அதோடைய வேலையை செய்யாமல் செயலிழந்து போகிறது தான் ஹார்ட் ஃபெயிலியர். இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருடத்துக்கு 80 லட்சத்துலேருந்து 1 கோடி மக்கள் ஹார்ட் ஃபெயிலியர்னால் பாதிக்கப்பட்டுருக்காங்க. இன்னும் கரெக்டாக சொல்ல போனோம்னா ஒரு வருடத்தில் 1 லட்சம் மக்கள் இந்த ஹார்ட் ஃபெயிலியர்னால் உயிரே இழக்கிறாங்க. அப்போ இந்த ஹார்ட் ஃபெயிலியரை எப்படி ட்ரீட் பண்ணுறது, இதோட சிம்டம்ஸ் என்ன, ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் எப்படி வருவாங்க? ஸோ ஒரு பேஷண்ட் ஹார்ட் ஃபெயிலியர்னு வராங்கன்னா அவங்களுக்கு பேசிக்காக என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கலாம்னா, மெயினாக மூச்சு வாங்குதுன்னு சொல்லுவாங்க, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குதுன்னு சொல்லுவாங்க, நடந்தால் மூச்சு வாங்குதுன்னு சொல்லுவாங்க, படுத்திருந்தாலே மூச்சு வாங்குன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மேஜர் சிம்டமாக இருக்கும். இது இல்லாமல் நடந்தால் டயர்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, வேலை செய்யலைனாலுமே டயர்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, பசி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, வறட்டு இருமல் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு 10-15 சிம்டம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹார்ட் ஃபெயிலியர் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம பார்க்க போகும்போது இது ஒரு 100 காரணங்களுக்கு மேலே சொல்லப்படுது. ஸோ இந்த ஹார்ட் ஃபெயிலியர் வந்துட்டால் நம்ம என்ன பண்ணலாம்? ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியரில் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதாவது நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றம் தான் சொல்ல போகிறோம். வாழ்க்கை முறையை மாற்றினாலே அந்த ஹார்ட் ஃபெயிலியர் திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வாழ்க்கை முறை மாற்றத்துலேயும் செயல்படாதவங்க நம்ம மருந்து மாத்திரை கொடுத்து குணப்படுத்த பார்க்குறோம். அது ஒரு செட் ஆஃப் மருந்துகள் இருக்குது. அந்த மருந்துகள் கொடுத்து அந்த ஹார்ட் ஃபெயிலியரை நம்ம சரிப்படுத்த பார்க்குறோம். சில பேஷண்ட்ஸ் லைஃப் ஸ்டைல், அதாவது வாழ்க்கை முறையிலையும் அவங்களுக்கு சேஞ்ச் ஆக மாட்டாங்க, மருந்து மாத்திரை கொடுத்தும் குணப்படுத்த முடியாத ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி பேஷண்ட்டை நம்ம என் ஸ்டேஜ் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு தேவைப்படுறது தான் இருதய மாற்று அறுவை சிகிச்சை முறை, அதாவது ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன்னா என்ன? ஒரு மூளைச்சாவடைந்த ஒரு பேஷண்ட்டோட இதயத்தை எடுத்து ஒரு இதயம் பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம வைக்கிறதுக்கு பேர் தான் இருதய மாற்று அறுவை சிகிச்சை முறை. இந்த இருதய மாற்று அறுவை சிகிச்சை முறை கடந்த ஒரு 10 வருஷமாக ஒரு வருஷத்துக்கு 200-250 சர்ஜரிஸ் மேலே உலகம் பூரா, ஏன் இந்தியா பூரா நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ இந்த இருதய மாற்று அறுவை சிகிச்சை முறையில் பண்ணவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது, லாஸ்ட் ஒரு 10 வருஷ டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது 90% மக்கள் இருதய மாற்று அறுவை சிகிச்சை முறை பண்ணவங்க நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் இருதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணவங்களோட டேட்டாஸ் எடுத்து பார்க்கும்போது 80% மக்கள் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ மருந்து மாத்திரையில் குணப்படுத்த முடியாத ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை முறை ஒரு சிறந்த தீர்வாக இருக்குது. இது கேஜி ஹாஸ்பிட்டலில் இங்கே நம்ம ஒரு டீம் ஆஃப் செட் ஆஃப் டாக்டர்ஸ் இந்த டிரான்ஸ்பிளான்டேஷனை நம்ம பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா நம்ம அவங்கள கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு எந்த உரிய ட்ரீட்மெண்ட் வேணுமோ அது கண்டிப்பாக இங்கே தரப்படும். உடம்பு ஜாஸ்தியான என்ன வரும்? ஹார்ட் அட்டாக் வரும். உடம்பு ஜாஸ்தியான என்ன வரும்? பிரெயின் அட்டாக் வரும். உடம்பு ஜாஸ்தியான என்ன ஆகும்? மூட்டெல்லாம் தேஞ்சு போகும்.